சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசின் ELI திட்டம் முதல் முறை பணியில் சேருவோருக்கு ஊக்கத்தொகை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசின் ELI திட்டத்தின் மூலம் முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு ரூபாய் 15,000 வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையர் விஜய் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது, இந்தியாவில் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கும் ELI திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ரூபாய் 99,446 கோடி நிதி ஒதுக்கியது. முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனம் இரு தரப்பினருக்கும் பயனளிக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டமானது 2 பகுதிகளாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி முதல் பகுதியில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் முதல் முறையாக பணியில் இணைந்து வைப்பு நிதிக்கு பதிவு செய்யப்படும் ஊழியர்கள் அங்கு ஓர் ஆண்டு வேலை செய்யும் பட்சத்தில் அவருக்கு 2 தவணையாக ரூபாய் 15,000 வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். இதில் முதல் தவணையாக 6 மாதங்களில் ரூபாய் 7,500, இரண்டாம் தவணையாக 12 மாதங்களில் அடுத்த ரூபாய் 7,500 வழங்கப்படும். இவை வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இரண்டாம் பகுதியில் ஒவ்வொரு புதிய தொழிலாளர்களை நிறுவனத்தில் இணைக்கும் போது நிறுவன உரிமையாளர்களுக்கு ரூபாய் 3,000 வரை ஊக்கத்தொகை கிடைக்கும். அதன்படி ரூபாய் 10,000 வரை சம்பளம் பெறும் தொழிலாளர்களை நிறுவனத்தில் சேர்க்கும் போது ரூபாய் 1,000ம், ரூபாய் 10,000 முதல் ரூபாய் 20,000 வரை சம்பளத்தில் தொழிலாளர்களை சேர்க்கும் போது ரூபாய் 2,000ம், ரூபாய் 20,000லிருந்து ரூபாய் 1,00,000 வரை சம்பளம் பெறும் தொழிலாளர்களை சேர்க்கும் பட்சத்தில் ரூபாய் 3,000 வரை நிறுவன உரிமையாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். 2025 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் இத்திட்டம் 2027ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதியுடன் நிறைவடையும். மேலும் உற்பத்தி துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு மட்டும் கூடுதலாக 2 ஆண்டுகளுக்கு இத்திட்டம் செயல்பாட்டில் இருக்கும். இத்திட்டத்தால் அமைப்பு சாரா தொழில் துறைகளில் உள்ளவர்கள் அமைப்பு சார்ந்த தொழில் கட்டமைப்புக்குள் கொண்டு வரப்படுவார்கள். இவ்வாறு அவர் கூறினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.